Industry. Chennai is sometimes referred to as health capital of India or the banking capital of India, having attracted investments from International Finance Corporation and World Bank. It is also called Detroit of Asia. ஹெல்த் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது சென்னையில். பல நாடுகள்ல இருந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு வரக்கூடியவங்க இருக்காங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காஸ்ட் அதிகம், இங்கே வந்து சீப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற ஆட்களும் இங்கே வராங்க. இதன் காரணமாக இன்னொரு துறை பார்த்தீங்கன்னா, அதை என்ன சொல்லுவோன்னா ஹெல்த் டூரிசம் அப்படிங்கிற மாதிரியும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு டூரிசமை பல வகையாக வந்து பிரிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறது, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு, அந்த உடல் பிரச்சனைகளுக்காக வர்றது அப்படியே சென்னைக்கு இங்கே வராங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ வெளியே எங்கேயாவது போயிட்டு பார்ப்பாங்க, ஹோட்டலில் தங்குவாங்க. அதுவும் ஒரு இன்கம்மை வந்து கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணி விட்டுடும். பல வகையாக பிரிக்கலாம். பலர் வந்து பில்கிரிமேஜ்க்காக போவாங்க. அந்த ஹெல்த் டூரிசம், ஈகோ டூரிசம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போது நல்லா இருக்கக்கூடிய துறைகள். சென்னையில் பார்த்திங்கன்னா உலக அளவில் பல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். கார்டியாலஜிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்டு, நியூராலஜிஸ்ட்டுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், வகை வகையான டாக்டர்ஸ் வந்து அத்தனை பேர் இங்கே இருக்காங்க, வேர்ல்ட் கிளாஸ் டாக்டர். அதன் காரணமாக ஹெல்த் கேபிட்டல்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது பார்த்தா பேங்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது, அதன் காரணமாக அப்படின்னு சொல்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் நிறைய வந்து இங்கே கொடுத்துன்னு இருக்குது, வேர்ல்டு பேங்க்கும் கொடுக்குது. வேர்ல்டு பேங்க் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க்கே தெளிவாக சொல்லுது, இது வந்து ஆட்சியாளர்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது டெண்டர் அது இது விடுறீங்கன்னா, ஆட்சியாளர்கள்னால் சிஎம்மாக இருக்கட்டும் அல்லது எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இவர்களே நேரடியாகவோ அல்லது இவர்களுடைய குடும்பத்தார் வந்து எந்த கான்ட்ராக்டுமே எடுக்கக்கூடாது அப்படின்னே தெளிவாக சொல்லியிருக்கோம். ஒருவேளை யாருமே இல்லை, வேறு ஆட்களே இல்லை, எடப்பாடியுடைய மாமனாரா சம்பந்தியா அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னா அப்போ தான் கொடுக்கணும். அதுவும் எங்களுக்கு தெரியப்படுத்திட்டு கொடுங்கன்னு தான் இருக்குது. அவர் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவார், வேர்ல்டு பேங்க்கில் வர்றது எல்லாமே எடுத்து அவருடைய சம்பந்தின்னு நினைக்கிறேன், அவர் கொடுத்துன்னு இருக்காருன்னு. சம்பந்தி இல்லை, மாமனார் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளை. தவறு, இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு தான் வேர்ல்டு பேங்க் எல்லாம் கண்டிஷன் போட்டு கொடுக்குது. இங்கே வந்து என்னங்க கான்ட்ராக்ட் கொடுத்தா தப்பாங்க அப்படின்னு கேட்பார் அவர். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, எடுத்து சாப்பிட்றாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. டெட்ராய்ட் என்பதும் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரம், ஆட்டோமொபைல் செக்டாருக்கு வந்து பேர் பெற்ற ஒரு நகரம். இங்கே ஒன்றாவது நிறைய ஆட்டோமொபைல் ஹுண்டாய், ஆவுடி மாற்றி மாற்றி உரகிடம்ல பார்த்திங்கன்னா அத்தனை பிளான்ஸ் இருக்குது. அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோம், இந்த இடத்துல என்னென்ன பார்ட்ஸ் வேணும் என்ன ஏதோ எல்லாமே இங்கே சென்னையிலேயே வந்து பண்ணுறோம். ஆட்டோமொபைல் செக்டாரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதன் காரணமாக டெட்ராய்ட் ஒரிஜினலாக யூஎஸ்ஏல இருக்கக்கூடியது. ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமொபைல் செக்டாரினுடைய இதுக்காக இங்கே சொல்கிறோம் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. Tamil Nadu has a network of about 110 industrial parks estates that offer developed plots with supporting infrastructure. Has a network of about 110 industrial parks estate that offer developed plots with supporting infrastructure. தெளிவாக பாருங்க என்ன பேசுகிறாங்க இந்த இடத்துல. 110 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குங்கிறாங்க. இந்த சிப்காட்டு அது இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் பார்க் தான். இந்த மாதிரி எத்தனை பார்க் இருக்குன்னா 110 பார்க் இருக்குது. இது என்ன பண்ணுது, இட் ஆஃபர்ஸ் டெவலப்டு பிளாட்ஸ். டெவலப்டு பிளாட்னா இப்போ ஒரு ஃபேக்ட்ரி ஏதோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் போகும்போதே பார்த்தா நிறைய கட் அவுட் வச்சுருப்பாங்க. என்னது, இண்டஸ்ட்ரியல் பிளாட்ஸ் அவைலபிள் ஃப்ரம் மினிமம் 10,000லேருந்து 15 lakh ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. அது இதுன்னெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கட் அவுட் போகிற வழியிலெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது ப்ரைவேட்டாக வைக்கக்கூடியது. இதை போல் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கு என்ன வேணும், ஷெட்டு மாதிரி தேவையா இதுவான்னு வந்து நிறைய டெவலப்டு பிளாட்ஸ் இருக்குது வித் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவர்களுக்கு தேவையானது என்னது, அவர்களுக்கு வந்து அந்த இடத்துல என்ன இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் தண்ணீர் மிக முக்கியம், எலக்ட்ரிசிட்டி தேவை,
அந்த மாதிரி என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையும் கொடுக்குற மாதிரி ஏற்கனவே என்ன இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு கம்பெனி அங்கேருந்து காலி பண்ணிட்டு போகுதுன்னா அடுத்த கம்பெனிக்குங்கிற மாதிரி தேவைக்கு அதிகமாகவே நம்மக்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே செட் பண்ணியிருக்கோம். ஆல்சோ த கவர்மெண்ட் இஸ் ப்ரொமோட்டிங் அதர் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் லைக் ரப்பர் பார்க், அப்பேரல், இந்த துணி வகைகள் அப்பேரல் பார்க், ஃப்ளோரிகல்ச்சர் பார்க், டைசல் பார்க் வந்து தரமணியில் இருக்கக்கூடியது ஃபார் பயோடெக்னாலஜி, சிறுசேரி ஐடி பார்க், நான் படித்த அந்த காலேஜ் அங்கே தான் இருக்குது, சிறுசேரி ஐடி பார்க்குள்ளே இருக்குது. அடுத்தது அண்ட் ஆக்ரோ எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ், அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் நிறைய என்ன பண்ணின்னு இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஏன் ப்ரொமோட் பண்ணணும், எல்லாத்து மூலியமாகவும் என்ன ஆகுது, கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து வருவாய் வருது. கவர்மெண்ட்டு காசு வேணும்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும். நிறைய வந்து இன்கம் கவர்மெண்ட் ஜென்ரேட் பண்ணாதான் மக்கள் நல திட்டங்களுக்கு வந்து அவர்களிடத்தே காசு இருக்கும். அப்படி ஒருவேளை இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணலை அப்படின்னா போதுமான நிதி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நிதி இல்லைன்னா, அதாவது இப்போ ஐடி இருக்குது, இதுதான், இதன் மூலமாகவே என்ன பண்ணலாம், பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம். அத்தனை பேரும் ஜென்ரேட் பண்ணுறாங்க காசுன்னா ஒரு பெரிய இன்கம் எடுக்கலாம். இதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம கவர்மெண்ட் வந்து டாஸ்மாகை மட்டுமே பிடிச்சின்னு அது ஒரு 30,000 கோடி கொடுக்குது அவங்களுக்கு ஆண்டுக்கு. அந்த வருமானத்துக்காக அதை பிடிச்சி நம்பின்னு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு டைசல் பார்க், ஐடி பார்க் எல்லாத்தையும் தாண்டி டாஸ்மாகை நம்புகிறாங்க. நாளைக்கு நீங்களும் அதிகாரிகள் ஆகணும், அதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் வந்து முக்கியமாக மக்களுக்கு வந்து உண்மையிலே அது பயனளிக்குதா அல்லது இந்த மாதிரி வேறு விதமாக இன்கம் எடுக்கணுமான்னு வந்து ஒரு நல்ல திட்டங்களை வகுத்து மக்களை வந்து பாதுகாக்கணும். சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியல் செட்டப்ஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து ரெடிமேடாக எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் இங்கே வந்து செய்ய முடியுங்கிற அளவுக்கு எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. எஃப்டிஐலாம் வந்து நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இங்கேயும் பார்த்தோம். ஹேஸ் அட்ராக்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஐஎஃப்சி அண்ட் வேர்ல்டு பேங்க்கு. The heavy engineering manufacturing companies are centered around the suburbs of Chennai. Chennai boasts of global car manufacture chains as well as homegrown companies. இங்கே வந்து ஹெவி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர் சென்டர்டு மொத்தமாக சென்னையை சுற்றி நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த குளோபல் கார் மேனுஃபேக்சரிங் ஜெயின்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, பல பேர் சென்னையில் வந்து அவர்களுடைய பிளான்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரூரும் மிக முக்கியம். கரூர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஸ் பில்டிங் செய்யக்கூடியது, பஸ்ஸு, லாரி எல்லாமே இங்கே வந்து பில்டிங்னால் என்னது, அந்த பொதுவாக அந்த என்ஜின்னு கீழே இருக்கக்கூடிய அந்த கம்பிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நான் பார்த்துன்னு இருப்பேன். ஒரு இடத்துல இருந்து செய்வேன். இதெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் போய் ஏறினாவே நீங்கள் பார்க்க முடியும். எங்கே பாடி பில்டிங் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு தகடை வந்து குட்டியாக வந்து பஸ்ஸில், நம்ம ஊர் ப்ரைவேட் பஸ்லலாம் வந்து நான் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். கரூர் அப்படின்னு தான் கண்டிப்பாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. கரூர் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பஸ் பாடி பில்டிங் விச் கான்ட்ரிபியூட்ஸ் 80% ஆஃப் சவுத் இந்தியன் பஸ் பாடி பில்டிங். இது இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, சவுத் இந்தியாவிலே மொத்தமாக 80% ஆஃப் பஸ் பாடி பில்டிங் எங்கே தான் நடக்குதுன்னா கரூரில் நடக்குது. அடுத்தது டிஎன்பிஎல் என்பது இந்த பேப்பர் லிமிடெட், தமிழ்நாடு பேப்பரு இஸ் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில். அந்த இதுலேயே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி அது இதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. பேப்பர் வந்து ரீயூஸ் பண்ணுங்கிறதுல நிறைய முயற்சிகள் வந்து இப்போது ரீசைக்கிள் பண்ணணும், ரீயூஸ் பண்ணுங்கிறதுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தெளிவாக இருக்குது. சேலம் இஸ் கால்ட் அஸ் ஸ்டீல் சிட்டி அண்ட் ஹேஸ் மெனி சாகோ ப்ரொடியூசிங் யூனிட்ஸ் அண்ட் மினரல் வெல்த். ஏற்கனவே வந்து சேலம் பற்றி நாம் நேற்றே பார்த்தோம். ஸ்டீல் பிளான்ட்ஸ் வந்து ஸ்டீல் பிளான்ட்டு, அதில் இருக்கக்கூடிய இதர மினரல்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்னு வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இஸ் கால்ட் அஸ் ஸ்டீல் சிட்டி. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. சேலம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் அங்கே இருக்குது.
சிவகாசி இஸ் லீடர் இன் பிரிண்டிங். இந்த பாயிண்ட்டும் ஏற்கனவே சிவகாசி பற்றி பேசும்போது சொன்னேன். அங்கே கண்டிப்பாக என்ன கிடையாது, இந்த மேட்ச் பாக்ஸு அல்லது வந்து இந்த ஃபயர் ஒர்க் பட்டாஸ் மட்டும் கிடையாது, கூடவே வந்து பிரிண்டிங், அது புக்கு பிரிண்டிங்கோ அல்லது போஸ்டர் பிரிண்டிங் எல்லாமே எங்கேயும் வந்து பண்ணுறாங்கன்னா சிவகாசி வந்து தமிழ்நாடு லெவல்லே பார்த்தா பிரிண்டிங் ஒர்க்ஸ் வந்து சிவகாசி தான் கண்டிப்பாக நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. சிவகாசி இஸ் த லீடர் இன் பிரிண்டிங், ஃபயர் ஒர்க், சேஃப்டி மேட்சஸ், ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. இந்த மூணுமே தெளிவாக பார்க்கலாம். தீப்பெட்டி, ஃபயர் ஒர்க் பொதுவாக நம்ம பேசியிருப்போம். பிரிண்டிங் அப்படின்னு பார்த்தாலும் நானும் இன்ஸ்டியூட்காகலாம் நிறைய அங்கே சிவகாசியில் பல்காக கொடுத்துட்டு வால் போஸ்ட் அது இதெல்லாம் இனிஷியல் பீரியடில் வந்து வாங்கியிருக்கேன். சிவகாசி சீப்பான ஒரு பிரிண்டிங் கிடைக்கக்கூடியது, எல்லாம் புக்கோ அது இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு இடம். இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு 80% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் சேஃப்டி மேட்சஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் 90% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஃபயர் ஒர்க்ஸ் ப்ரொடக்ஷன். இட் கான்ட்ரிபியூட் டு, இங்கே தெளிவாக பாருங்கள் பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி மேட்சஸ் இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடியதுலேயே 80% ஆஃப் சேஃப்டி மேட்ச் எங்கே இருந்து தான் வருதுன்னா சிவகாசியிலேருந்து தான் வருது. அடுத்தது பட்டாசு அப்படின்னு வச்சு பார்த்தா பட்டாசும் என்ன ஆகுதுன்னா ஃபயர் ஒர்க் வந்து இந்தியாவில் 100 பட்டாசு பண்ணால் 90 பட்டாசு எங்கேருந்து தான் வருது, சிவகாசியிலேருந்து தான் வருது. அதற்கெல்லாம் கூட ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு சில இஷ்யூஸ் வந்து அந்த பீரியடில் நடந்தது. அவர்கள் அந்த யூனிட்டை நடத்த முடியல, அது இதுன்னு சில இஷ்யூஸு. பத்தாததுக்கு சைனாவிலேருந்து என்ன ஆச்சு, நிறைய ஃபயர் ஒர்க் அவங்க சீப்பாக இறக்குனாங்க. நான் அதுவும் சில கிளாஸஸில் சொல்லியிருக்கேன். இந்த வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பிடிக்கணுங்கிறதுக்காகவே அது நஷ்டத்துக்கு கூட என்ன பண்ணுவாங்க, விற்று இங்கே இருக்கக்கூடிய சிவகாசியை மொத்தமாக என்ன பண்ணிடலாம், ஃபயர் ஒர்க் அவங்க பண்ணவே கூடாது. நஷ்டத்தில் இருக்காங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க, வெளியே போயிடுவாங்க அந்த துறையை விட்டு. வெளியே போன பிறகு என்ன ஆகிடும்னா ப்ரிடேட்டிவ் மார்க்கெட்டிங் செய்து மார்க்கெட்டை பிடிச்சிட்டு எல்லாம் காலி ஆகிட்டாங்க. யாரும் சிவகாசியில் பட்டாசே பண்ணலங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்த பிறகு இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பட்டாசை வந்து சைனா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விலைக்கு வந்து விற்பாங்க. அடுத்தது பார்த்தா தூத்துக்குடி இஸ் தி கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் மிக முக்கியம். அந்த துறைமுகத்தின் காரணமாக தூத்துக்குடி இஸ் த கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. இட் இஸ் எ மேஜர் கெமிக்கல் ப்ரொடியூசர் நெக்ஸ்ட் ஒன்லி டு சென்னை. அது ஏன் கெமிக்கல் ப்ரொடியூசராக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹார்பர், அங்கேருந்து எது வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம், வெளியே போகலாங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. இதுவும் மிக முக்கியம். எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து குவிந்து இருக்குது, இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் அல்லது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ராணிப்பேட்டை, இந்த 3 இடமும் வந்து லெதர். வாணியம்பாடி நான் பிறந்த ஊர், நேற்றும் அதை பற்றி ஈவினிங் கிளாஸில் பேசின்னு இருந்தோம். லெதரில் வந்து ஃபேமஸ்ஸு. ஆம்பூர் வந்து நாங்கள் செட்டில் ஆன ஊர், அப்படியே பக்கத்தில் ஒரு 15-16 கிலோமீட்டரில் இருக்கக்கூடியது ஆம்பூர் வாணியம்பாடி. லெதர் அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடியது, நிறைய ஃபேக்ட்ரிஸ் அது இதுன்னு இருக்கும். 3 இடமும் ராணிப்பேட்டையும் மொத்தமாக வேலூர் மாவட்டத்துக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி ராணிப்பேட்டை தனி ஒரு மாவட்டமாக பிரித்து வச்சுருக்காங்க. ராணிப்பேட்டை தனி மாவட்டம். ஆம்பூர் வாணியம்பாடியும் தெளிவாக பார்த்தா இப்போ வேலூருக்குள்ளே இல்லை, திருப்பத்தூர் மாவட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஆம்பூரும் வாணியம்பாடியும் திருப்பத்தூர் மாவட்டம்னு போயிருக்கு. ஒருவேளை இதே கூட கேள்வி இது பண்ணி வச்சிடலாம், எந்த மாவட்டம் வந்து இது பண்ணுது அப்படின்னு ஒரு வேளை கேட்டு. திருப்பத்தூருக்குள்ளே தான் ஆம்பூர் வாணியம்பாடி போகுதுன்னு தெளிவாக தெரியணும். அதே போல் சேலம்னு பார்க்கும்போது சேலமில் என்ன இருக்குது, சங்ககிரியில் என்ன இருக்குது, திருச்செங்கோடு லாரி ஆப்ரேட்டர்ஸ் சங்ககிரி, திருச்செங்கோடு போர்வெல் ட்ரில்லிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், நாமக்கல் இந்த பால்ட்ரி பண்ணைகள், கோழி பண்ணை, அந்த முட்டைகள் எல்லாமே வந்து இங்கேருந்து தான் அதிகமாக வருது. கரூர் ஏற்கனவே பார்த்தோம், அந்த பாடி பில்டிங்கு, பஸ்ஸுக்கு லாரி கூட அங்கே வந்து பண்ணுவாங்க. பவர் லூம்ஸ். ஈரோடு வந்து ஈரோடுக்கு இந்த இது முக்கியம். டர்மரிக் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக வரக்கூடியது கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து தான் வருது. டர்மரிக்கு வந்து பேர் போன ஊர் வந்து ஈரோடு. ஸ்பின்னிங் மில்ஸ், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்து பம்பு செட்டுகள், அடுத்தது பார்த்தா கிரைண்டரு அது இதுன்னு வந்து நிறைய விஷயங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த கோவையும் திருப்பூர் ரெண்டுமே வந்து பேர் பெற்ற இடங்கள். திருப்பூர் வந்து ஸ்பெஷலாகவே இந்த
நிட்வேர்னால் உள்ளாடைகள், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்க்கு வந்து பெயர் பெற்ற இடம் திருப்பூர். ராஜபாளையம் சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ், சிவகாசி சேஃப்டி மேட்ச் ஃபயர் ஒர்க்ஸ் பிரிண்டிங். சிலர்லாம் நீங்கள் பொதுவாக ஒரு தமிழ்நாட்டுடைய புரிதல் இருந்தாவே இதெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லிடலாம். பட் எக்ஸாக்டாக இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா தெளிவாக பாருங்கள். புக்கில் இருக்கிறது தான் கண்டிப்பாக அதிகபட்ச கேள்விகள் அதிலிருந்து தான் வரும். புக்கில் இருக்கிறது தெளிவாக பார்த்துக்குங்க. புக்கில் முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் இன்னும் நிறைய தேடி எவ்வளோ வேணாலும் டேட்டா கேதர் பண்ணுங்கள். டெக்ஸ்டைல்ஸ். தமிழ்நாடு இஸ் தி லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஹப் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு இஸ் நோன் அஸ் யான். யானுங்கிறது நூல் குறிக்கக்கூடியது. yarn bowl of the country, accounting for 41% of India's cotton yarn production. இந்த காட்டன் நூல் உற்பத்தியில் இந்தியாவிலே என்ன ஆகுதுன்னா 41% கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பிளேஸ் a significant role in Indian economy. By providing direct employment to an estimated 35 million people. நம்ம இது கூட ஏற்கனவே பார்த்துட்டோம். என்ன யூனிட் அது, இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுங்கிற யூனிட்டில் பார்க்கும்போது தெளிவாகவே பார்த்துருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன, லார்ஜ் ஸ்கேலுக்குள்ளே என்ன வந்துடுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே போட்டு வச்சுருப்போம். இங்கே அதுவே வந்து லார்ஜஸ்ட் எம்ப்ளாயருங்கிற மாதிரி அங்கே பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. Textile industry plays a significant role in the Indian economy by providing direct employment to an estimated 35 million people. 35 million 3.5 கோடி பேருக்கு என்ன பண்ணுது, டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் நேரடியாக வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குது. அண்ட் thereby contributing, இதனுடைய ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தா 4% ஆஃப் ஜிடிபி என்ன ஆகுது இந்த துறையில் இருந்து இருக்குன்னு இந்த டேட்டாவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அண்ட் 35% ஆஃப் கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸ், எக்ஸ்போர்ட் மூலமாக வரக்கூடிய அமௌண்ட்லேயும் என்ன ஆகுதுன்னா மொத்தமாக 100 ரூபாய் எக்ஸ்போர்ட் மூலமாக வருதுன்னா 35 ரூபாய் என்ன தான் பண்ணின்னு இருக்குன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலமாக தான் வருது. டெக்ஸ்டைல் உண்மையிலேயே வந்து நிறைய வந்து வெளியே போகுது இந்தியாவிலேருந்து. அதுவும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர் ரீஜன், திருப்பூர் வந்து மெயின். ஆனால் திருப்பூரில் மட்டும் இல்லை, இங்கே சென்னையிலே என்ன பண்ணுறாங்க, நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, சென்னைக்கு உள்ளே இருக்குது. The textile sector contributes to 14% of manufacturing sector. Textile sector contributes to 14% of manufacturing sector. இதுவும் நமக்கு தெளிவு இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் செக்டார் ப்ரைமரி செக்டார்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து செகண்டரி செக்டார். செகண்டரி வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் செக்டாரை குறிக்கக்கூடியது. இதில் இந்த பர்டிகுலராக நீங்கள் இண்டஸ்ட்ரியல் செக்டார் மேனுஃபேக்சரிங் செக்டார்னு எடுத்தால் அதில் டெக்ஸ்டைல் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 14% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஃப்ரம் ஸ்பின்னிங் டு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், என்டையர் தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் செயின் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இன் தமிழ்நாடு. ஃப்ரம் ஸ்பின்னிங் அந்த நூல் உற்பத்தி பண்ணுறதுலேருந்து கார்மெண்ட் ஃபைனல் மேனுஃபேக்சர் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே எங்கே இருக்குது, என்டையர் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் செயின் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இன் தமிழ்நாடு. இல்லைப்பா இங்கே நூல் தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து துணி தான் பண்ணுவோம், அந்த துணியை வந்து ஷர்ட்டாக மாற்ற மாட்டோம், டிஷர்ட்டாக மாற்ற மாட்டோம், அது வெளியே தான் போயிட்டு பண்ணுவாங்க அப்படின்னெல்லாம் கிடையாது. எல்லாமே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து நடந்துன்னு இருக்குது. ஃப்ரம் ஸ்பின்னிங் டு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் என்டையர் தமிழ்நாடு செயின் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இன் தமிழ்நாடு. இது மொத்தமாக எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிது. தமிழ்நாட்டில் ஒருத்தர் அவரே நூல் வச்சு அந்த நூலை நெய்து ஃபைனலாக ஒரு டிஷர்ட் வரைக்கும் அவரே பண்ணிட முடியும். இதன் காரணமாகவே இன்னும் சீப்பாகவே பல பேர் வந்து இந்த துணியெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த விஆர் மால் அண்ணா நகருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்கும் சக்ஸஸ்னு, வெளியே இருந்து தான் பார்த்துருக்கேன். அந்த கடையை பற்றி வந்து தெளிவாகவே சொல்லுவாங்க. 30 ரூபாய்க்கு ஏதோ டிஷர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த 30 ரூபாய்க்கு டிஷர்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு, எந்த துணியும் 300 ரூபாய்க்கு மேலே கிடையாது அப்படின்னு வந்து 399க்கு மேலே கிடையாதுன்னு ஏதோ இருக்கும். எப்படி பண்ண முடியுது அவ்வளோ சீப்பாக வந்து ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் வந்து செஞ்சு விற்க முடியுமா அப்படின்னா இதுதான் இங்கே இருக்கக்கூடிய காரணம். எதையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, வெளியே வந்து
இது இன்னொரு மாநிலத்திலேருந்து வரணும், இந்த ஃபெசிலிட்டி இங்கே இல்லை, அது இல்லைன்னு வந்து கிடையாது. எல்லாமே இங்கே இருக்கிற காரணத்தினால் அந்த டிரான்ஸ்போர்ட்டு அது இது எல்லாமே குறையுது. சீப்பாகவே நம்ம வந்து இங்கே உற்பத்தி செய்ய முடியுது. About half of India's total spinning mill capacity is in Tamil Nadu. ஸ்பின்னிங் மில் கெப்பாசிட்டி வந்து மொத்தமாக இந்தியாவில் வந்து 100 யூனிட் இருக்குன்னா தமிழ்நாட்டில் என்ன ஆகுது 50% இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு comprising கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் and கரூர் has the majority of spinning mills manufacturing cotton, polyester, blended yarn, silk yarn used by government units in Tamil Nadu, Maharashtra, etc. தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, வெளியும் என்ன பண்ணுறோம், இந்த பாலிஸ்டர், காட்டன் இதெல்லாம் வந்து வெளியே அனுப்பின்னு இருக்கோம். அந்த நூலை வந்து வெளி மாநிலங்களுக்கும் வந்து நம்ம அனுப்புகிறோம். பத்தாவதுக்கு yarn is also exported to China, Bangladesh, etc. Tirupur, known as knitting city, is exporter of garment worth எவ்வளவு 3 பில்லியன் US$. பில்லியன்னா 100 கோடி, 300 கோடி இதுவரை 300 கோடி இன்ட்டு 70ன்னு போட்டால் எங்கே வருது, 20,000 21,000 சம்திங் வருது. அந்த வேல்யூவை பாருங்கள், ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. பல பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த திருப்பூரை வந்து நம்பின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வருது, அது வந்து இவர்களுக்கு வந்து பாதகமாக இருக்குன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அது ஏன் வந்து அவர்களுக்கு பிரச்சனை என்ன ஏதுன்னு வந்து நமக்கு தெளிவாக தெரியணும். இப்படி ஒன்று கொண்டு வந்தால் இவர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு நீங்கள் அதிகாரிகளாயிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தெளிவாக பிளான் பண்ணணும். ஒருவேளை அவர்களுக்கு பாதிப்புனா அது எங்கேயும் கை வச்சிடும்னா அந்த எக்ஸ்போர்ட் என்பது வந்து கெட்டு போகும். அவர்கள் சம்பாதிக்கலைன்னா, தமிழ்நாட்டு மக்கள் சம்பாதிக்கலைன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் என்ன ஆகாது, எதுவும் வராது. கரூர் இஸ் த மேஜர் ஹோம் ஃபார் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங். மேஜர் ஹோம் ஃபார் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் contain cloth, bed linens, kitchen linen, toilet linen, டேபிள், அந்த துணி, அந்த கரூர்லேயும் என்ன பண்ணுறோம், டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் நடக்குது. அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப் இன் இந்தியா, கரூர். ஈரோடு இஸ் மெயின் கிளாத் மார்க்கெட் இன் சவுத் இந்தியா ஃபார் போத் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெடிமேட்ஸ். மெயினாக வந்து 4 இடமும் பிடிச்சிருக்கு. ஒன்று வந்து கோயம்புத்தூர் பார்த்தோம், திருப்பூர் பார்க்குறோம், அடுத்தது வந்து கரூரை பார்க்குறோம், அடுத்தது வந்து ஈரோடு. இந்த 4மே என்ன பண்ணின்னு இருக்குது, மிக முக்கியமான மாவட்டங்களாக இருக்குது. த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கம்ப்ரைசிங், திண்டுக்கல் பற்றி தனியாக பேசலை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் இது எல்லாமே என்னென்னா அந்த ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குன்னா உடனே என்ன பண்ண முடியும், எல்லா துணியும் அங்கேயே உற்பத்தி செய்வதும் அங்கே வந்து சாத்தியம்தான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான துணிகள் வந்து இங்கே நெய்கிறோம். திருப்பூர்னால் இந்த பனியன் ஜட்டிகள்னு இருக்குது, இங்கே பார்த்தா கரூர்னு பார்த்தா கர்டைனுக்கு உண்டான அந்த துணி, இந்த பெட் லினன், கிச்சனுக்கு தேவையானதுங்கிற மாதிரி வால் ஹேங்கிங்ஸ்னு இவர்கள் பண்ணுறாங்க. அடுத்தது இவங்க வந்து ஈரோடுன்னு பார்த்தா is the main cloth market in South India for both retail, wholesale, ready-mades வந்து இவங்க ஈரோட்டில் வந்து அதிகமாக கிடைக்குதுன்னு இந்த பாயிண்ட் இருக்குது. இங்கே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரின்னு எடுத்த உடனே நம்ம எடுக்கக்கூடியது இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் வந்து டெக்ஸ்டைல் பார்க்குறோம். ஆனால் இந்த பாயிண்ட் ஏற்கனவே இருக்குது. கண்ட்ரியோடைய 41% எங்கே இருக்குதுன்னா இந்த நூல் உற்பத்தி, காட்டன் நூல் உற்பத்தி வந்து இங்கே தான் நம்ம வந்து செய்கிறோம். 41% இந்தியாவினுடையது இங்கே இருக்குன்னா மொத்தமாக இங்கேயும் பண்ணிடுறதில்ல. அந்த நூல் வந்து வெளி மாநிலங்களுக்கும் போகுது. நூலே என்ன பண்ணுறோம், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம். உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணி வகைகள், ஆடைகளும், ரெடிமேடெல்லாம் கூட வெளியே வந்து வெளி மாநிலங்களுக்கும் போகுது, வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது லெதர், இதுவும் வந்து மிக முக்கியமானது. தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 30% ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் அபவுட் 70% ஆஃப் லெதர் ப்ரொடக்ஷன் இன் தி கண்ட்ரி. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இடத்த வந்து லெதர் ப்ரொடக்ஷனில் வந்து பிடிச்சிருக்கு. 2 வகையாக இங்கே வந்து பிரிக்கிறாங்க. 30% ஆஃப் லெதர் எக்ஸ்போர்ட். இந்தியாவில் சப்போஸ் ஒரு 100 ஷூ வெளியே போகுதுன்னா
அதில் 30 ஷூ எங்கேருந்து தான் போகுதுன்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் போகுது. 30% ஆஃப் எக்ஸ்போர்ட் வெளிநாடுகளுக்கு போகக்கூடியதில் 30% பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தா அபவுட் 70% ஆஃப் லெதர் ப்ரொடக்ஷன் இன் தி கண்ட்ரி. லெதர் ப்ரொடக்ஷன் பார்த்தா ஷூவோ செப்பலோ அல்லது வந்து லெதரில் வந்து இந்த ஜாக்கெட்ஸ் பண்ணுவாங்க, பெல்ட் பண்ணுறது, க்ளவுஸ் பண்ணுறது எல்லாமே வந்து லெதர் ப்ரொடக்ஷன் தான். பேக்லேயே லேப்டாப் பேக்கு, ஸ்கூல் காலேஜ் பேக்குங்கிற அளவுக்கு எல்லாமே இங்கே வந்து பர்சன் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி லெதர் ப்ரொடக்ஷனில் மொத்தமாக தமிழ்நாடு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னா அபவுட் 70% ஆஃப் லெதர் ப்ரொடக்ஷன் இன் தி கண்ட்ரி. மொத்தமாக இந்தியாவில் வந்து இந்த மாதிரி லெதர் ஐட்டம் வந்து 100 ஐட்டம் வருதுன்னா அந்த 100 ஐட்டமில் என்ன பண்ணுறோம், 70% தமிழ்நாட்டில் இருந்து தான் லெதர் உற்பத்தி, அந்த பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வெளியே போகக்கூடியது எக்ஸ்போர்ட் வந்து 30% தமிழ்நாடு கையில் வச்சுன்னு இருக்குது. ப்ரொடக்ஷன்னு பார்த்தா என்ன பண்ணுது, 70% வச்சுன்னு இருக்குது. கேப் ஏன் வருது அப்படின்னு பார்த்தா 70%னா மொத்தமாக வெளிநாட்டுக்கே வித்துட முடியாது. சிலது என்ன ஆகும், இங்கேருந்து அண்டை மாநிலம் அது இதுங்கிற மாதிரியும் கண்டிப்பாக வந்து போகும். அதன் காரணமாக இவங்க 70% ப்ரொடியூஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து வெளிநாட்டுக்கு போகிறது 30%ங்கிற மாதிரி போகுது. இங்கே ஆம்பூர் வாணியம்படியிலேருந்து நிறைய கம்பெனிஸுடைய யூரோப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கெல்லாம் இங்கேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, ஷூ வந்து செய்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் யூரோப்பியன் பிராண்டுன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து விற்பாங்க. இங்கேருந்து போகும், அங்கே போனவர் என்ன பண்ணுவார், யூரோப்பில் லண்டனில் ஷூ வாங்கினேன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வருவார். சரி, அடுத்தது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் அண்ட் டேனரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் அரவுண்ட் வேலூர், திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. எவ்ரி இயர் த ஸ்டேட் ஹோஸ்ட் தி, இதுவும் மிக முக்கியமான ஃபேரு. நான் வந்து குறைஞ்சபட்சம் 4-5 முறை இந்த லெதர் ஃபேருக்கு போயிருக்கேன். ட்ரேட் சென்டரில் நடக்கும் இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர். உலக அளவில் பல கம்பெனிஸ் வந்து இங்கே வருவாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த மெஷின்ஸ், புதுசாக என்ன மெஷின் இருக்குது, ஓரளவு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கா, ஷூ கேட் சாஃப்ட்வேர் அது இதுன்னு எல்லாத்தையும் அவங்க கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. நிறைய ஜெர்மனியிலேருந்து இட்டாலியிலேருந்து அந்த ஷூவை ஓட்டுறதுக்கு டென்ட்ரைட் இந்த மாதிரி இருக்குது, இதை கம்பேர் பண்ணும்போது இது இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும்னு எல்லாமே அங்கே வச்சு டெமோவே காமிச்சுன்னு இருப்பாங்க. மெஷின்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய மெஷின்ஸ் அங்கே வந்து டிஸ்பிளேயில் இருக்கும். மிக முக்கியமான லெதர் ஃபேரு. மொத்தமாக இந்தியா சார்பாக நடக்கக்கூடிய அந்த லெதர் ஃபேர் ஆண்டு பிப்ரவரியில் வந்து சென்னையில் தான் நடந்துன்னு இருக்கு. சரி, லெதரும் டெக்ஸ்டைலுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஏர்னிங்ஸ் எதில் இருந்து வருதுன்னா லெதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. இந்த ஆம்பூர் வாணியம்படி போனீங்கன்னாவே முழுக்க எதை தான் நம்பின்னு இருப்பாங்கன்னா லெதர் ஷூ கம்பெனிஸை தான் நம்பின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு மிக முக்கியமான வேலையே அந்த ஷூ கம்பெனியுடைய வேலை தான். கொரோனாவில் நிறைய கம்பெனிஸ் அவங்க மூடி வேலை இல்லாமல் பல பேர் இப்போ இருக்கிறத நான் பார்த்தேன். சரி, அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ். சென்னை ஹேஸ் எமர்ஜ்ட் as EMS hub of India. Many multinational companies have chosen Chennai as their South Asian manufacturing hub. சவுத் ஏஷியன் மேனுஃபேக்சரிங் ஹப். இப்போ ஒரு ஆப்பிள் கம்பெனி இருக்குது, ஒரு சாம்சங் இருக்குன்னா இவர்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அவங்க ஆப்பிள் யூஎஸ்ஏலேருந்து எல்லாத்தையும் வந்து செய்து விற்பது வந்து சாத்தியமில்லை. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே ஒரு பிளான்ட்டை வந்து போட்டு வச்சுட்டு லோக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு வந்து அந்த ஃபோன் கொடுக்கணும்னு வந்து ஆப்பிள் கம்பெனி பார்க்கும். இப்போ சவுத் இந்தியானா எங்கே போடுறது, சவுத் ஏஷியானா எங்கே பண்ணுறது. ஏற்கனவே இப்போ இந்த ரீசன்ட் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா சைனாவில் என்ன பண்ணாங்க, ஆப்பிள் கம்பெனி வந்து அவர்களுடைய ஹப் வச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் சைனாவிலேருந்து இப்போது வந்து படிப்படியாக மொத்தமாக அது க்ளோஸ் பண்ணிடலாம். அவங்க சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய புது மாடல் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே இந்தியாவிலே வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். சென்னையில் வந்து இந்த ஆப்பிள் ஃபோன்ஸுடைய உற்பத்தி எல்லாம் நடக்குது. சாம்சங்காக இருக்கட்டும் அது இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, நோக்கியா அந்த 2005 போல் இங்கே உள்ளே வந்தது. எல்லாமே மிக முக்கியமான கம்பெனிஸ். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஹேஸ் எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கும்
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளைங்கிற மாதிரி எங்கே வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக சென்னையில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு பிரான்ச்சை போல் வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் குறைஞ்சபட்சம் எங்கே இருக்குன்னா, நீங்கள் எதை எடுத்தாலுமே ஒரு மைக்ரோசாஃப்ட் எடுங்க, ஒரு ஆப்பிள் எடுங்க, எது எடுத்தாலுமே கண்டிப்பாக என்ன பண்ணி வச்சுருக்காங்க, சென்னையில் வந்து அவர்களுடைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளேல வைக்கிறதுக்குங்கிற மாதிரியாவது குறைஞ்சபட்சம் ஒரு விஷயத்தை வந்து எல்லா கம்பெனியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது ஆட்டோமோட்டிவ்ஸ். இந்த துறை பற்றியும் நான் வந்து ஏற்கனவே பேசினது தான். இது எலக்ட்ரானிக்ஸ்ன்னு வந்து பொதுவாக பார்த்தோம். எலக்ட்ரானிக்ஸுங்கிறதும் என்னன்னு வந்து தெளிவாக தெரியணும். எலக்ட்ரிக்கல்னு ஒன்று இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொன்னால் பொதுவாக கண்டக்டர் வந்து 3 வகையாக நம்ம பிரிப்போம். கண்டக்டார், செமிகண்டக்டார், இன்சுலேட்டார். கண்டக்டாரை யூஸ் பண்ணி ஒரு பொருளை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டக்டார் யூஸ் பண்ணி, கண்டக்டார்னா காப்பர், அலுமினியம் ரெண்டுமே வந்து குட் கண்டக்டார்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த காப்பரோ அல்லது அலுமினியமை வச்சு ஒரு பொருளை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அந்த பொருள் வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ். அது கண்டக்டாருக்கு அடுத்தது செமிகண்டக்டார்னு சொன்னேன். செமிகண்டக்டார்ஸ் வந்து 2 விஷயத்தை வச்சு தான் மெயினாக பண்ணுவோம். ஒன்று சிலிக்கான், 2ஆம் கட்டமாக சிலிக்கான் இல்லைனா தான் ஜெர்மானியமுக்கு போவோம். அந்த சிலிக்கான் ஜெர்மானியமை உபயோகப்படுத்தி ஒரு பொருள் செய்யப்பட்டிருக்குன்னா அதுதான் எலக்ட்ரானிக்ஸு. காப்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் வந்து நீங்கள் நேரடியாக ஃபேனில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேனில் காப்பர் காயிலே இருக்குது. அப்போது அதை பார்த்தா ஒரு கண்டக்டார் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் தான். அது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரைண்டரோ மோட்டாரோ பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பர் தான் சுற்றி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அது. ஆனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோனோ லேப்டாப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே சிப்ஸுனாவே அது எலக்ட்ரானிக் டிவைஸ். அது தெளிவாக புரியணும். எலக்ட்ரிக்கல் கிடையாது. நம்ம இங்கே பேசின்னு இருப்பது வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்படின்னு தான் இங்கே வந்து பார்க்குறோம். எலக்ட்ரானிக் ஹப்பாக எது இருக்குன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வந்து மாறின்னு இருக்குது. மாறின்னு ஏற்கனவே வந்து பல பேர் இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. சென்னை நிக்நேம்ட் ஆஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ஆட்டோமோட்டிவ். ஆட்டோமொபைல் துறை பற்றியும் வந்து நான் முன்னாடியே பார்த்துட்டோம். டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா ஏன் அழைக்கப்படுது என்ன ஏதுன்னு. இஸ் ஹோம் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோ காம்பனண்ட் இண்டஸ்ட்ரீஸ். தமிழ்நாடு ஹேஸ் 28% ஷேர் ஈச் இன் ஆட்டோமோட்டிவ் அண்ட் ஆட்டோ காம்பனண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஆட்டோமோட்டிவும் அடுத்தது அதனுடைய காம்பனண்ட் உற்பத்தி செய்வதிலும் தமிழ்நாடு எவ்வளோ ஷேர் வச்சுன்னு இருக்குன்னா இந்தியாவுடைய 100%ல் 28% வந்து இங்கே இருக்குது. 19% in the trucks segment and 18% each in passenger car and two-wheeler. ட்ரக்ஸுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அந்த உற்பத்தியில் வந்து 19% வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது தனியாக பேசஞ்சர் கார் அப்படின்னு பார்த்தா பேசஞ்சர் கார்ஸ் வந்து 18% உற்பத்தி இங்கே வந்து நடக்குது. டூ வீலர்ஸும் என்ன இருக்குது, டிவிஎஸ் உடைய ஹெட் ஆஃபீஸே இங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். டிவிஎஸ் கம்பெனி உலக அளவில் பல நாடுகளில் இன்றைக்கி இருக்கக்கூடியது. டூ வீலர்லேயும் தமிழ்நாடு சிறப்பாக இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியும் மோஸ்ட்லி சென்னையை சுற்றி இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே. அதன் காரணமாக தான் சென்னையை என்னன்னு கூப்பிடுறோம், டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா என்று அழைக்கப்படுகிறது. பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் in and around Chennai. Chennai is called Detroit of Asia. அடுத்தது cement industry. Tamil Nadu ranks third in cement production in India. First Andhra Pradesh, second Rajasthan. Among 10 largest cement companies in India, as on 2018, Ramco Cement and India Cement find prominent place. அந்த டாப் 10 சிமெண்ட் ப்ரொடியூசிங் கம்பெனி அப்படின்னு பார்த்தா ராம்கோவும் இந்தியா சிமெண்ட்டும் என்ன பண்ணியிருக்கு, டாப் 10க்குள்ளே வந்து மிக முக்கியமான இடங்களை வந்து பிடிக்குது. அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு ஸ்டாண்ட் செகண்ட் இன் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பிளான்ட்ஸ் வித் 21 யூனிட்ஸ் அகெயின்ஸ்ட் 35 யூனிட்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ். இந்த உற்பத்தி அப்படின்னு பார்த்தா உற்பத்திங்கிறது ஆந்திரா ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் 2ஆம் இடம், தமிழ்நாடு 3ஆம் இடம். எத்தனை டன் ஆஃப் சிமெண்ட் வருது அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறோம், ஃபைனல் அவுட்புட்டு தான் வந்து இங்கே சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இங்கே நம்ம பார்ப்பது. இங்கே வந்து எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது
தமிழ்நாடு ஸ்டாண்ட் செகண்ட் இன் நம்பர் ஆஃப் சிமெண்ட் பிளான்ட்ஸ். எல்லாமே அரியலூரில் வந்து நாங்கள் போயிருக்கோம். அரியலூர் போனால் ஃபுல்லாக பள்ளமாக அவ்வளோ வந்து ஊரே அப்படி தான் இருக்கும். என்னன்னா எல்லாமே சிமெண்ட்டுக்காக நிலங்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அரியலூர் வந்து இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு மிக முக்கியமான ஒரு மாவட்டம். அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு இங்கே வந்து அந்த தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் பிளான்ட்டை வந்து இங்கே பேசுகிறாங்க. சிமெண்ட் பிளான்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 21 யூனிட் சிமெண்ட் பிளான்ட் இருக்குது. 21 கம்பெனிகள் இங்கே இருக்குது. இதே ஆந்திராவில் வந்து அந்த சிமெண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகள் 35. ராஜஸ்தான் உற்பத்தி அதிகமாக பண்ணுது. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன கிடையாது, பிளான்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக தான் போகிறாங்க அவங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி வந்து பார்த்துட்டோம். பொதுவாக வந்து ஒரு சிவகாசி பற்றி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபயர் ஒர்க்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப். சிவகாசி இஸ் a town in Virudhunagar district of Tamil Nadu, world renowned for firework production, accounts for USD 80 million exports of safety matches, printing and firework in 2013-14ல 80 million இருக்கு. இப்போது கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களில் இது டபுளாகவே வந்து ஆகியிருக்கணும். ப்ரொடக்ஷன் இன் 2012-13 சேஃப்டி மேட்சஸ் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க, $250. பிரிண்டிங் வந்து பாருங்கள், அது அதிகமாகவே இருக்குது. மேட்சஸ்ஸு இதை விட பட்டாசை விட பிரிண்டிங் மூலமாக தான் அந்த சிவகாசி வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுது. மோஸ்ட்லி நம்ம 2 தான் வந்து கவனிப்போம். பிரிண்டிங்க்கும் சிவகாசி வந்து பேர் பெற்றது. அடுத்தது சில ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 90% இந்தியாஸ் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் சிவகாசியில் நடக்குது. இருக்கக்கூடிய ஃபயர் ஒர்க் ஃபேக்ட்ரிஸ் வந்து 450. 0.5 மில்லியன் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். 0.5 மில்லியன்னா 5 லட்சம் பேருக்கு நேரடியாக என்ன பண்ணுது, வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது. 2 லட்சம் பேருக்கு வந்து இன்டைரக்ட், அதாவது இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அது உற்பத்தி பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு பட்டாசு ஆலையில் உட்காந்து வேலை செய்து நேரடியாக ஏர்ன் பண்ணக்கூடியவங்க டைரக்டாக. இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் எடுத்துன்னு போவார், அல்லது ஒருத்தர் வைத்து விற்பார், ஒருத்தர் ரீட்டைலராக இருப்பார். இந்த மாதிரி வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுதுன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்து இன்டைரக்ட், நேரடியாக பட்டாசு வந்து அவர் செய்து வேலை வாய்ப்பு பெறலை, செய்யப்பட்டதை கொண்டு போவதை போல். இதே போல் தான் இதையும் ரயில்வேஸ் பற்றி பேசும்போது, ரயில்வே என்ன பண்ணுது, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேருக்கு வந்து நேரடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்தியன் ரயில்வேஸ் இருக்கும். டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அங்கே வந்து பேசுவோம். அதே போல் அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே என்ன பண்ணணும், ஒரு 15 லட்சம் பேருக்கு இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரயில்வேஸ் கொடுக்கும் அப்படின்னு இருக்கும். இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அந்த நேரடியாக அவர் வந்து ரயில்வேவுடைய எம்ப்ளாயி கிடையாது, மாறாக என்ன பண்ணின்னு இருப்பார், அங்கே வந்து ஒரு கூலியாக வேலை பண்ணுவார். அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு கேன்டீன் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில். அந்த கேன்டீனில் ஒரு வடை போடுறவராக, இட்லி போடக்கூடியவராக இருப்பார். அல்லது அங்கேருந்து கூட்ஸில் வரக்கூடிய கூட்ஸ் ட்ரெயினில் வரக்கூடிய பொருட்களை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு லாரியை வந்து ஓட்டுவார். ஒரு குட்டியானன்னு சொல்லக்கூடிய அந்த ஏப் வண்டியை ஓட்டுவார். அந்த மாதிரி இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அது எல்லாமே. பட்டாசு தொழிற்சாலை கிட்டத்தட்ட என்ன பண்ணுது, 7 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குது. 7 லட்சம் பேர் என்பது வந்து 10ல் ஒருத்தருக்கு வந்து இதை நம்பின்னு இருக்காங்க. சாரி, 10 இல்லையா, 100ல் ஒருத்தர். தமிழ்நாட்டில் 100 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த பட்டாசு விஷயத்தை வந்து நம்பின்னு இருக்காங்க. 7 கோடி பேர்னு வச்சா 7 லட்சங்கிறது 1% வந்து சிவகாசியை வந்து நம்பின்னு வாழ்கிறாங்க. 60% ஆஃப் சேஃப்டி மேட்ச் ப்ரொடக்ஷன் இங்கேருந்து வருது, இந்தியாவினுடையது. 4500 மேட்ச் யூனிட்ஸ் இங்கே இருக்குது. ஃபயர் ஒர்க்ஸ் என்னன்னு வந்து ஜவஹர்லால் நேரு சொல்கிறாருன்னா லிட்டில் ஜப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. The town of Sivagasi is a leader in areas of printing, firework and safety matches. It was fondly called as Little Japan by Jawaharlal Nehru. It contributes to 80% of India's firework production. ஃபயர்ஒர்க்கில் வந்து இந்தியா அது மொத்தமாக 80% இங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது. சிவகாசி ப்ரொவைட்ஸ் ஓவர் 60% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஆஃப்செட் பிரிண்டிங். ஆஃப்செட்னா இந்த புக்கு, வால் போஸ்ட்டு, இந்த இதுக்கு சினிமா கடிக்கிறாங்களே,
100ஆம் நாள் 200ஆம் நாள்னு இவர்களே அடித்து ஒட்டிப்பாங்களே, அது வந்து கம்ப்ளீட்டாக எங்கேருந்து தான் வரக்கூடியதுன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சிவகாசியில் தான் பல்காக அடிக்கக்கூடியது, அங்கே தான் அடிப்பாங்க. அதுதான் ஆஃப்செட் பிரிண்டிங்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தா அதர் இண்டஸ்ட்ரீஸ், ஒன் ஆஃப் தி குளோபல் எலக்ட்ரிக்கல். இங்கே பாருங்கள், இங்கே எலக்ட்ரானிக்குன்னு நம்ம வந்து பேசலை, இங்கே என்ன பேசுகிறோன்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பேசுகிறோம். எலக்ட்ரிக்கல்னால் என்னங்கிறதும் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து சொன்னேன். காப்பர் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரிக்கல். ஒன் ஆஃப் தி குளோபல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் விஸ் பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் has manufacturing plants at திருச்சிராப்பள்ளி அண்ட் ராணிப்பேட். ராணிப்பேட்டுடைய பெல் கம்பெனி வந்து மிக முக்கியமானது. அதை நம்பியே பல பேர் என்ன பண்ணின்னு இருக்காங்க, அங்கே வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டு அந்த ஏரியாவே வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. ராணிப்பேட்டில் மிக முக்கியமான இது இந்த பெல் என்பது. சேலமில் எப்படி செயில் முக்கியமோ, சேலம் ஸ்டீல் பிளான்ட் வந்து மிக முக்கியமோ, அதே போல் ராணிப்பேட்டில் வந்து இந்த பெல் என்கிற இந்த யூனிட் வந்து மிக முக்கியமானது. The Tamil Nadu state government owns the Tamil Nadu Newsprint and Papers. Newsprint இதுவும் நான் வந்து சொன்னேன், டிஎன்பிஎல் என்பது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே சொந்தமானது. ஒருவேளை கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கீங்க, அது இதுனா நீங்கள் சொல்லி என்ன பண்ணலாம், வெளியே இருக்கிறத விட அவங்க வந்து கொஞ்சம் சப்சிடைஸ்டு ரேட்டில் கம்மியாகவே என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பர் பண்டலெல்லாம் வந்து வாங்க முடியும். நான் கேட்டால் உங்களுக்கு கிடையாதுங்க, நீங்கள் ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை வச்சு விட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது, இந்த டிஎன்பிஎல்ல வந்து நடத்துது. வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பேகேஜ் பேஸ்டு பேப்பர் மில் இன் கரூர். இந்த பேகேஜ் என்பது அந்த கரும்பின் மூலமாக வெளியே வரக்கூடிய அந்த வேஸ்ட்டு, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பேப்பர் வந்து உருவாக்குறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தா வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பேகேஜ் பேஸ்டு பேப்பர் மில் இன் கரூர், TNPL Karur. Tamil Nadu is a leading producer of cement in India and with manufacturing units located at Ariyallur, Virudhunagar, Coimbatore and Tirunelveli. இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். தமிழ்நாடு இஸ் a leading producer of cement in India. லீடிங் ப்ரொடியூசர் நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோம், சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் 3ஆம் இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். ஆந்திரா, ராஜஸ்தான் 3ஆம் இடத்துல. ப்ரொடக்ஷனில் யூனிட்டை வச்சு பார்த்தா நம்பர் ஆஃப் யூனிட் வந்து 2ஆம் இடம் 21 யூனிட்டு வந்து நம்ம பார்த்தோம். அங்கே நான் சொன்னேன் மிக முக்கியமான இடம் எதுன்னா சிமெண்ட்டுக்கு வந்து இந்த அரியலூர் தான் மிக முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக சிமெண்ட் எங்கேயும் எடுக்கிறோன்னா விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி. த ரீஜன் அரவுண்ட் சேலம் இஸ் ரிச் இன் மினரல் ஓர். ஏன் வந்து அங்கே ஸ்டீல் பிளான்ட் போட்டாங்கன்னா சேலமில் ஏன் வரணும், அங்கே என்ன ஆகுது, அந்த தாதுக்கள் அதுக்கு தேவையான ஓர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது. அங்கேயே போட்டால் என்ன ஆகும், டிரான்ஸ்போர்ட் அது இது வந்து மிச்சம். அதன் காரணமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, சேலமில் வந்து ஸ்டீல் பிளான்ட் வந்து வந்திருக்கு. த கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் ஸ்டீல் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் SAIL ஹேஸ் ஏ ஸ்டீல் பிளான்ட் இன் சேலம். சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு, எல்லா ஸ்டீல் பிளான்ட்டும் வந்து நம்ம ஏற்கனவே வந்து இது சொல்லிட்டோம். ஸ்டீல் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து it is under the control of SAIL except TISCO. டாட்டா தவிர என்ன ஆகுதுன்னா எல்லாமே வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் SAIL-இனுடைய கண்ட்ரோலில் இருக்குங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்தது கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு as பம்ப் சிட்டி. இதுவும் வந்து மிக முக்கியம். நிறைய வந்து இந்த மோட்டார் பம்ப்ஸ் வந்து அங்கே வந்து உற்பத்தி ஆகுது. இந்த சிஆர்ஐ பம்ப்ஸ் என்பதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதே சிஆர்ஐ பம்புன்னு வந்து ஒரு ஆஃப்ரிக்கரை வந்து காண்பிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு அரபு மேலே தலையில் இந்த இது வெள்ளை ட்ரெஸ் போட்டு கட்டின ஒரு அரபு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு ஃப்ரான்ஸ்காரரை காண்பிப்பாங்க, ஒரு வெள்ளைக்காரர், மாற்றி மாற்றி என்னத்தை காண்பிச்சாங்க இந்த ஆட்லனா, சிஆர்ஐ பம்ப் உலகம் ஃபுல்லாக இருக்குது. சிஆர்ஐ பம்ப் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பேஸ்டு தான். கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் பம்ப் சிட்டி as it supplies 2/3 of இந்தியாஸ் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் மோட்டார்ஸ் அண்ட் பம்ப்ஸ். அந்த கம்பெனின்னு மட்டும் இல்லை, இன்னும் வந்து உலகுக்கு தெரியாத பல பேர் என்ன பண்ணின்னு இருக்காங்க, அங்கே வந்து
குட்டி குட்டி கம்பெனி ஐஎஸ்ஓ வாங்கின்னு 2015 எல்லாம் வச்சுன்னு நிறைய இருக்குது சொல்லப்போனால். நீங்கள் பம்ப் செட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எங்கே தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கோவையை சுற்றி தான் வந்து கண்டிப்பாக ஆகியிருக்கும். அடுத்தது இந்த கிரைண்டரும் வந்து அங்கே மிக முக்கியம். இந்த மோட்டாருக்கும் கிரைண்டருக்கெல்லாம் வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இதை பண்ணக்கூடிய ஆட்கள் என்னவும் பண்ணிட முடியும், கண்டிப்பாக வந்து கிரைண்டரும் பண்ணிட முடியும். எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் தான். The city is one of the largest exporters of jewelry, wet grinders and auto component. And the term Coimbatore wet grinder has been given a geographical indication. ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் என்பது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ பூட்டுனா திண்டுக்கல் பூட்டு, திருநெல்வேலி அல்வா, திருப்பதி லட்டு, அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு வந்து சும்மா வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஏமாற்றக்கூடாது என்பதற்காக லட்டுனா இது வந்து திருப்பதியுடைய லட்டு அப்படிங்கிறதுக்கு ஜிஐ டேக்ங்கிற இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷனுங்கிற விஷயத்த வந்து கொடுப்பாங்க. ஏமாற்றப்படக்கூடாது. சும்மா என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவானா சும்மாவே என்ன பண்ணுவாங்க, பல பேர் இது ஸ்ரீவில்லிபுத்தூர்துன்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. அந்த ஏமாற்றப்படுதல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து அது ஒரு பிஸ்னஸ் லாஸை கொடுக்கும். அதை பார்த்துன்னு ஜிஐ டேக் வந்து பல விஷயத்துக்கு இருக்குது. இந்த இடத்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மைகள் அது இதுன்னு வந்து ஒவ்வொரு இடத்துக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டியோ அதுக்கேற்றாற் போல் என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஐ டேக் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்காங்க. இதே ஒரு தனி டாபிக் சொல்ல போனால் ஜிஐ டேக்குங்கிறது நியூஸ் பேப்பர்லேயும் அப்பப்போ பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணாங்க, ஜிஐ டேக் கொடுத்தாங்க, ஜிஐ வந்து இது வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாகவே வந்து அதை பார்க்க முடியும். தூத்துக்குடி இஸ் அதாவது கோயம்புத்தூர் வெட் கிரைண்டருக்கு வந்து பேர் வாங்கினது வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் மொத்தமாகவே வந்து சொல்கிறோம். தூத்துக்குடி இஸ் நோன் அஸ் கேட்வே ஆஃப் தமிழ்நாடு. இதுவும் ஏற்கனவே பார்த்தது தான். தூத்துக்குடி இஸ் தி மேஜர் chemical producer in the state. It produces 70% of total salt production in the state and 30% in the country. தமிழ்நாட்டினுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா 70% ஆஃப் தி சால்ட் எங்கேருந்து தான் வருதுன்னா தூத்துக்குடியினுடைய சால்ட்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம். 170 பேர் சாப்பிட்றது தூத்துக்குடியில் உற்பத்தி ஆகிற சால்ட்டு. இதே கண்ட்ரின்னு பார்த்தா மொத்தமாக இந்தியாவில் 100 பேர்னால் அதில் 30 பேர் வந்து தூத்துக்குடியில் தான் என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உப்பை வந்து சாப்பிட்றாங்க. 30% ஆஃப் திங்கிறது இதெல்லாம் பெரிய கவுண்ட். உண்மையாக சொல்லணும்னா எம்எஸ்எம்இ சில படங்கள்லாம் கூட இதை காண்பிப்பாங்க. அப்படியே உப்பு வந்து மொத்தமாக குவிந்து ஒரு இடத்துல இருக்கும். சால்ட் ப்ரொடக்ஷனுக்கு தூத்துக்குடி வந்து பேர் வாங்கின இடம். எம்எஸ்எம்இஸ் பற்றியும் நம்ம ஏற்கனவே பேசும்போது பார்த்துருக்கோம். தமிழ்நாடு என்ன பண்ணுது, கண்டிப்பாக அதிகமான ப்ரப்போசல்ஸ் வரக்கூடியது, அதிகமான நபர்கள் என்ன பண்ணுறாங்க எம்எஸ்எம்இ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து நடத்தின்னு இருக்காங்க. இந்த கதைகள் எல்லாம் ஏற்கனவே பார்த்தது தான். த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆர் defined under MSMED Act 2006. The enterprises are classified as manufacturing and service enterprises. இதுவும் நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டாக பிரித்தோம். எப்படி மைக்ரோ மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைஸ், மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ். எதுக்கு எவ்வளோ இருக்கணும், 10 லட்சமா 25 லட்சமா, 25லேருந்து 10, எல்லா விஷயமும் நம்ம வந்து ஒரு 2 டேபிளர் காலம் இதுக்கு முந்தைய யூனிட்டில் வந்து தெளிவாக பார்த்து வச்சுருக்கோம். எம்எஸ்எம்இ வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், மொத்தமாக 6 கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு. எதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் என்பது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதான் இங்கே வந்து சிம்பிளாக பேசியிருக்காங்க. என்டர்பிரைசஸ் என்னவா பிரிக்கிறோம், ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து தான் என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம். அந்த மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ்னால் 10 லட்சம் ரூபாய் இருந்தாவே 10 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுனா மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மைக்ரோ மேனுஃபேக்சரிங்னா 25 லட்சம் இருக்கணும்னு அந்த இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் அதையும் இங்கே லிங்க் பண்ணி வைங்க. இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் எவ்வளவு இருக்குது, அந்த லேண்டு பில்டிங் அது இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்
கம்ப்யூட்டர் ஒரு வேலை இருக்குன்னா எத்தனை கம்ப்யூட்டர் என்ன ஏது 10 லட்சம் வரைக்கும் தான் அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ், ஒரு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய மைக்ரோ சர்வீஸ் என்டர்பிரைஸ் அப்படின்னு வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. தமிழ்நாடு accounts for 15.07% micro, small and medium enterprises in the country, the highest among all states. இருக்கிறதுலே என்ன ஆகுது, 100ல் 15% ஆஃப் தி எம்எஸ்எம்இ தமிழ்நாட்டில் இருக்குது. வித் 6.89 lakhs ரெஜிஸ்டர்டு எம்எஸ்எம்இ. கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வந்து தமிழ்நாட்டில் கம்பெனிஸ் 7 லட்சம் கம்பெனிஸ் வந்து இருக்குது. அது ஒருவேளை அந்த எம்எஸ்எம்இ பார்ட்னராக இருக்கலாம், அல்லது வந்து சோல் ப்ரொப்ரைட்டராக இருக்கலாம். அது வேறு மாதிரி மாறுது, அது கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய முறை. producing over 8% producing over 8,000 varieties of product. எம்எஸ்எம்இஸ் என்ன பண்ணின்னு இருக்கு, இங்கே வந்து வெவ்வேறு பொருட்கள், எத்தனை வகையான பொருட்கள்னா 8000 வகையான பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுது. இதனுடைய டோட்டல் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார் எ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் மோர் தேன் 32,000 crore. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ குவிஞ்சு இருக்குன்னா இதில் 32,000 கோடி கிட்ட குவிஞ்சு இருக்குது எம்எஸ்எம்இ. இங்கே நம்ம செய்யக்கூடிய தொழில் இது எல்லாமே ப்ரைவேட் ஆட்கள் குட்டி குட்டியாக சேர்ந்த இந்த 7 லட்சம் பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 32,000 கோடி இருக்குது. இவர்கள் செய்யக்கூடிய பொருட்கள் எத்தனை வகையானதுன்னு பார்த்தா 8,000 வகையானது. 8,000 வகைனா இதில் நிறைய வரும். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணலாம், ஒரு மோட்டாரினுடைய ஒரு பெல்ட் மட்டும் ஒருத்தர் வந்து பண்ணலாம், ஒருத்தர் நட்டு மட்டும் பண்ணி கொடுப்பாரு, ஒருத்தர் கண்ணாடி பண்ணின்னு இருப்பார். அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் என்ன பண்ணுறோம், எம்எஸ்எம்இன்னு வந்து கொண்டு வரோம். எல்லாமே ஒருத்தர் டம்ளர் பண்ணுவார், ஒருத்தர் வந்து இந்த இடியாப்பம் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஒரு இது வச்சுட்டு தான் இடியாப்பம் போடுவாங்க, பிளேட் மாதிரி பிளாஸ்டிக் பிளேட் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு பேப்பர் பிளேட்டை பண்ணலாம், ஒரு டியூப்லைட்டு, பல்பு எல்லாமே என்ன ஆகிடுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்டு. அந்த மாதிரி 8,000க்கு மேற்பட்ட வெரைட்டிஸ் தமிழ்நாட்டில் வந்து உற்பத்தி ஆகுது. எம்எஸ்எம்இஸ் ப்ரொடியூஸ் ஏ வைட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டார்ஸ். எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்டோம், 8,000 ப்ராடக்ட் இருக்குன்னா அது ஆட்டோமொபைல்லையும் இருக்கும், டெக்ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் பண்ணின்னு இருப்பாங்க. த ப்ராமினென்ட் அமாங் தேம் ஆர் engineering, electrical, chemicals, plastic, steel, paper, steel தனியாக, பேப்பர், மேட்சஸ், மேட்ச் பாக்ஸு, டெக்ஸ்டைல், ஹோசரி அண்ட் கார்மெண்ட் செக்டார். Around 15.61 lakh entrepreneurs have registered, providing employment opportunities to 99.7 lakh persons with total investment of அடுத்தது பார்த்தா எம்எஸ்எம்இ வந்து மொத்தமாக வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ண வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடியது எத்தனை பேருக்குன்னா 99.7 லேக் வந்து 99.7 லேக்னா எவ்வளவு, 100 லட்சம்னா 1 கோடி. கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வந்து இந்த எம்எஸ்எம்இஸ் தான் என்ன பண்ணின்னு இருக்குது, வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்குது. அடுத்தது ஆண்டர்ப்ரூனர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண்டர்ப்ரூனர்ஸ் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண ஆட்கள் அப்படின்னு பார்த்தா 15.61 லேக் ஆண்டர்ப்ரூனர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இங்கே இந்த விஷயம் தெளிவாக பாருங்கள், கம்பெனிஸ் எம்எஸ்எம்இஸாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா 6.89 லேக் தான் இருக்குது. 6.89 லேக் எம்எஸ்எம்இ தான் ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனால் தொழில் முனைவோர் அப்படின்னு பார்த்தா 15.61 லட்சம் அப்படின்னு இருக்குது. இது என்னன்னா, நான் இது முன்னாடியே சொன்னேன், சில கம்பெனிஸ்க்கு என்ன இருப்பாங்க, தனியால் சோல் ப்ரொப்ரைட்டர்னு இருப்பாங்க, சிலது வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும், சிலர் தேவைன்னா என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா ப்ரைவேட் லிமிட்டடுன்னு எடுப்பாங்க. ப்ரைவேட் லிமிட்டடும் நல்லா பண்ணிட்டா அடுத்தது பப்ளிக் லிமிட்டடுன்னு போவாங்க. பார்த்துட்டோம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் எம்எஸ்எம்இயில் 1,68,331 crores இருக்குது. எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குது, எத்தனை பேரை வந்து தொழில் முனைவோர்களாக ஆண்டர்ப்ரனர்ஸாக உருவாக்கியிருக்கு, அதில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு வந்து இங்கே பார்க்குறோம். தமிழ்நாட்டுடைய இந்த டேட்டா எல்லாமே தெளிவாக தெரியணும். ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை போஸ்டிங் கிடைக்கும்போது நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக தான் போவேன், நான் வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவில் தான் போவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆசை வச்சுன்னு இருந்தாலும் எக்ஸாக்டாக அதே கிடைக்கும்னுலாம் சொல்ல முடியாது. பல வகையான போஸ்டிங் இருக்குது.
எதுக்குள்ள வேணாலும் போற மாதிரி இருக்கும். அப்ப எல்லாத்த பற்றியுமே என்ன இருக்கணும், தமிழ்நாடு பற்றி ஒரு ஜென்ரலான ஐடியா இருக்கணும். அவங்களும் என்ன பண்ண போறதில்ல, ஒரு ஐஏஎஸ்ஸாவே போயிட்டாலும், ஒரே துறை தான் அப்படின்னு உட்கார வைப்பாங்களான்னா, கண்டிப்பா இல்ல. மாற்றி மாற்றி ஒவ்வொரு அ வெவ்வேறு செக்டார்ல கண்டிப்பா போடுவாங்க. ஆவின்ல போடுவாங்க. அடுத்தது பார்த்தா காதி இருக்கு, அதுல போடுவாங்க. அ மாற்றி மாற்றி எல்லாத்துலயும் எஜுகேஷன்ல இதுல அதுல எல்லாமே வந்து தெரிந்து வைத்து இருப்பது நல்லது. ஒரு அதிகாரிக்கு கண்டிப்பா தெரியணும். அரசியல்வாதிகளுக்கு அது தெரியுதோ இல்லையோ, அதிகாரிகளுக்கு தெரியணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், தெளிவா அவர்களுக்கு வழி நடத்த முடியும். இது இப்படி பண்ணா இந்த பிரச்சனை வரும். இது சரி, இது சரியில்லன்னு சொல்றதுக்காவது நமக்கு வந்து கண்டிப்பா இது தெரியணும். இது தெரிஞ்சுன்னு மக்கள் பணிக்கு போனா, இன்னும் நீங்க சிறப்பாக மக்களுக்கு பணி செய்யலாம். இத முடிச்சிடலாம்.